தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, நான் எப்பயுமே சொல்றது அப்படிதான். ஒரு அம்மா மாதிரி அனைவரையும் அனுசரிச்சு போகக்கூடிய, அதே மாதிரி அம்மா மாதிரி எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு, அக்கறையோட கோவப்பட்டு அப்படி சொல்லணுமா, அக்கறையோட கோவப்பட்டு, அது யாரா இருந்தாலும் சரி, அட்வைஸ் பண்ணி அவர்களை வந்து தன் வசப்படுத்தக்கூடிய கடகராசி நேயர்களே. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடகராசியோட கேரக்டர் ஒரு சின்னதா பார்த்துட்டு, நம்மளுக்கு தான் தெரியுமே நம்மளை பத்தி, இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு எதுல கவனமாக இருக்க வேண்டும், யாரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கு, என்ன மாதிரி நான் கலரை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சாப்பாடை நான் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் நிறைய சுவாரஸ்யமா கடகம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அத்துணை முகாந்திரங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பேசிக்கா கடகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கடகத்தோட சிம்பிளே என்னன்னா நண்டு. எப்போ பார்த்தாலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வீட்டில் உட்காந்து அப்படின்னு வீட்டில் சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருந்தாலே போதும், அதை பேசி அதை பண்ணி எதையாவது ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களாக யாராக இருப்பாங்கன்னா கடகராசிக்காரங்க தான். நான் நினச்ச செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்துடுறது தெரியுமா, என்கிட்ட அவ்வளோ பெரிய ஆளுமை இருக்குது, என்கிட்ட அப்படி நான் பெரிய அப்பா டேக்கர் அப்படின்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டால் திரும்பி பார்த்தா அங்கே கடகம் ஏதோ இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கும். இங்க உட்காந்து சந்திரகிரகத்துக்கே போயிட்டு அங்க பாட்டி சுடுற வடையை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பா கடகமா தான் இருக்கும். மனதால் அனைவரையும் வசியப்படுத்தக்கூடிய, மனதால் அனைத்தையுமே சாதிக்க முடியும் என்று நம்பக்கூடிய, மனோதிடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கடகராசிக்காரங்க தான். முழு சந்திரன் அப்படின்றதான் கடகத்துடைய ஒரு சிம்பல். அது காலபுருஷனுடைய 4ஆம் வீடாகவும் வருது. நிறைய வண்டி வாகனம் எதுல பிரச்சனை வரும்னா கடகத்துக்கு இந்த வண்டி வாகனம், வீடு, அப்புறம் பொண்டாட்டி, அப்புறம் புருஷன். ஐயோ சொல்லக்கூடாது சீக்ரெட்லாம், இருந்தாலும் அதில் மட்டும்தான் வந்து கடகத்துக்கு இசிக்கோல்ட்டு பிரச்சனை அப்படின்னா இது மட்டும் தான். கடகராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் அதுதான். இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பெஷலி இவங்களுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். இந்த வீடு வாங்குறதுலையும் சரி, இந்த வண்டி வாங்குறதுலையும் சரி, கடகம் படுற பாடு இருக்கே ஐயோ. ஏன்னா எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நாங்க ஒரு பலினோ கார் வாங்க போனா BMW எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அடுத்து BMW வாங்க போலாம்னு யோசிப்போம். BMW வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். அதனால அதோட ரேஞ்ச் ஓவர் இருக்கு. அப்படியே நாங்க மாறிக்கிட்டே போவோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு அத வாங்காம அத விட்டுட்டு மத்ததெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக கடகராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. எங்கேயாவது சொல்லிட்டு போவாங்க, நான் இது மட்டும் தான் வாங்குவேன். சத்தியம்லாம் பண்ணுவாங்க. போய் பார்த்தா அங்க 9 வாங்கிட்டு வந்து அதுக்கான என்ன சொல்றது, ஜஸ்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. இது எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? இதுக்கு வாங்கினேன் தெரியுமா? அப்படின்ற மாரி, அது குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கடகம் அப்படின்னாலே சக்கரம்னு அர்த்தங்க. இந்த சக்கரம் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ, அந்த மாரி கடகத்துடைய வாழ்க்கையும் ஓரளவுக்கு மேல, ஓரளவுக்கு கீழ, திரும்ப ஓரளவுக்கு மேல இதே மாரியான ஒரு அமைப்பிலேயே போகுது. அங்க இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னும், குருவோட நட்சத்திரமும், சனியோட நட்சத்திரமும், ராகுவினுடைய ஒரு ஆளுமை பொருந்திய புதனுடைய நட்சத்திரமாவும் இருக்கு இல்லையா? அப்ப இந்த என்ன ராகுடைய ஆளுமை அப்படின்னு வித்தியாசமா சொல்றேன்னா, இந்த ஆயில்யம் அப்படின்ற நட்சத்திரம் நம்ம திரும்ப வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சும விதிகளை பத்தி பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த கடகம் சகடம்னு சொல்லுவோம். சக்கரம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சக்கரம் எப்படி ரொட்டீனா சுத்திட்டே இருக்கணுமோ, அது மாதிரி கடகத்துக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க வேலையே செய்ய விட மாட்டாங்க. ஸோ கடகத்தை நீங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேலையை குடுத்தரணும். ஆனா நீங்க கடகத்த வேலை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ராசிக்காரங்களையும் வேலை வாங்கிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வில் பவர் அப்படின்றது வந்துரும். கடகத்த வேலை வாங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா, நான் தான் சொன்னேனே, உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்கலாம் வேலை செய்றவங்க, எங்கள போய் வந்து எந்திரிச்சு நின்னு வேலை செய்ய சொல்லலாமா? நாங்க மனதால் வந்து அனைவரையும் என்ன சொல்றது, ஞானிகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கடகம். அது உண்மைதான்னு சொன்னா உண்மைதான். நெறைய வந்து சாமியாடி குறி சொல்பவர்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பார்கள். நிறைய குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள், நிறைய அம்பாளுடைய அருளை பெறக்கூடியவர்கள் அனைவருமே கடகராசிக்குள் தான் வராங்க. அதுவும் பூச நட்சத்திரம் எஸ்பெஷலி நிறைய இந்த ஆன்மீக தேடலோடும், ஆன்மீக தளங்களோடும் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். நிறைய நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், மதபோதகர்களா இருக்கட்டும், கடகம் அப்படின்ற விஷயத்த இண்டிகேட் பண்ணாம அவர்களால் அந்த ஃபீல்டுக்குள் வர முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாரி வீட்ல அம்மா தாங்க ஆளுமை. அ எப்ப எப்படி இருப்பாங்கன்னு யாராலுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு ஆட்கள் யாரு அப்டின்னா, அது கடகம் தான். அவங்கனாலும் முடியாது. நேத்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. காலைல எந்திரிச்சு அதான் செய்ய போறாங்க நம்ம நம்பிட்டு இருப்போம். காலைல இன்னொன்னு சொல்லுவாங்க. சரி இப்ப சொல்றதாவது இருக்குமா அப்டின்னா, மத்தியானம் அது வேற வரும். கடைசில வந்து வீட்ல இருக்கவங்க "நீ என்ன வேணா பண்ணுப்பா. போனா போதும். இல்ல உட்கார்ந்தா போதும். ஏதாவது ஒண்ண சொல்லு" அப்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த கடக ராசிக்காரங்க. ஒரு வகையான கடகம் இப்டி. இன்னொரு வகையான கடகம் எப்டி தெரியுமா? பிளானிங்.
நான் இதை பண்ண போறேன், இதுதான் பண்ணுவேன். இதை பண்ண போறேன், இதுதான் பண்ணுவேன். அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இது எல்லாமே அவர்களுடைய தசா புத்தியும், அங்க இருக்கிற பிளானட்டும் தான் முடிவு பண்ண போகுது. அந்த நட்சத்திரத்துல ஏறி நின்ன பிளானட் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இயக்க போறாங்க. இயல்பா கடகம் அப்படின்றதே வந்துட்டு, அ ஒரு வீட்ல ஒரு அம்மா அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க? வேலைன்னு செய்யவும் செய்வாங்க. திட்டவும் செய்யாவாங்க. அன்பும் குடுப்பாங்க, அதிகாரமும் குடுப்பாங்க, ஆளுமையும் குடுப்பாங்க. அவங்கள விட்டு யாரும் வெளில போக முடியாம ஏதோ ஒரு வளையத்திற்குள் ஆட்பட்டு வைப்பாங்க. எல்லாமே அவங்க தான் முன்னிலையா இருக்கணும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாரியான தன்மை பொருந்திய ஆளாகத்தான் கடகம் அப்படின்ற ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இவங்க மோஸ்ட்லி எங்க தெரியுமா ஏமாந்து போறாங்க? பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாரி இந்த 7ஆம் இடத்தில் தான் வந்து கடகம் அதிகமா அடி வாங்குது. கடகம் ராசிக்காரர்கள் வந்து பார்ட்னர்ஷிப்ன்ற விஷயத்துல மட்டும் தான் ரொம்ப 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 ஏமாந்து போறாங்க. ஏன்னா யூசுவலி கடகம் பார்ட்னர்ஷிப்பே வைக்கக்கூடாதுங்க. பார்ட்னர்ஷிப்பே வைக்காம பண்ணக்கூடிய ஆட்கள் தான் கடகம். ஆனா பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி கடகத்துக்கு கை கால்லாம் உதறிடும். கூட்டத்தோடு இருந்தாலும் தனித்துவமா தெரியணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கடகமாக இருப்பார்கள். அந்த கூட்டத்திற்காரர்களாக ஏமாற்றப்படக்கூடிய ஆட்களாகவும் கடகம் தான் இருக்கும். ஆ டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து குடுத்துருவாங்க. ஆ எப்படி யோசனை இல்லாம மேஷம் பண்ணுமோ, அதுவும் சரராசியா தான் வருது கடகமும். அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஓடிட்டே இருப்பாங்க. "டேய் உன்ன ஏமாத்திட்டான். போயிட்டு போறான். அதோட நான் பெரிய பிளான் வச்சிருக்கேன். அங்க ரூ. 5 விட்டேன்ல, இங்க ரூ. 10 சம்பாதிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ரூ. 15 விடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உட்கார்ந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க தான். ஆனா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாமே ஒரு தடை அப்படின்ற இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரியான கடகத்துடைய தன்மையிலிருந்து எனக்கு வரக்கூடிய தடையெல்லாம் நான் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 3 விதமான விஷயத்தின் மூலம் நிவர்த்தி பண்ணலாம். 1 ஆன்மீக வழிபாட்டின் மூலமா பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற நம்மள சுத்தி இருக்கிற நம்ம வச்சிருக்க கலர் மூலமா யூஸ் பண்ணலாம். நம்ப பயன்படுத்துற குறியீடுகள் மூலமா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டின் மூலமாக நமக்கான விஷயத்த தேடி கொண்டு வரலாம். எதுவுமே மாறப் போறதில்லங்க. அடி வாங்குறது கன்ஃபார்ம் தான். ஆனா, வலிக்காத அளவுக்கு நம்ம உணரணும்ல. அது பஞ்சா, கல்லான்றது முக்கியம் தான். நான் எப்பயுமே சொல்றது எல்லாமே உண்மதான். இந்த பரிகாரங்களாகட்டும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாமே உங்களுடைய அந்த தன்மையினுடைய அளவ கம்மி பண்றதுக்காக மட்டுமே தவிர, வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கணும்னு முடிவு ஆயிடுச்சு. கிரகம் வந்து விட போறதில்ல. அடிக்க தான் போகுது. போம்போது லைட்டா தட்டிட்டு போறதும் உண்டு. பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறதும் உண்டு இல்லையா? அந்த மாரி லைட்டா தட்டிட்டு போறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் நெறைய விஷயத்துல குடுத்து வச்சிருக்காங்க. அந்தபடி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிஜமா சொல்றேன். சிவன் வழிபாட்டின் மூலமாக அதீதமான ஆற்றலை, அதீதமான பணவரவை தனக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய, ஈர்த்துக் கொள்ளக்கூடிய ராசியாக கடகராசி அப்படின்றது இருக்கும். நெறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, பிரபஞ்சம் அப்படின்ற விஷயத்தோட யாரெல்லாம் வந்து கடகம் கனெக்ட் ஆகுதோ, ஆன்மீகத்துக்குள்ள போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதி அற்புத உன்னதமான நிலைய என்ன சொல்றது? சன்னியாசி நிலைன்னு சொல்ல வேணாம். நீங்க சம்சாரமாவே இருந்துட்டு போங்க. ஆன்மீகம் அப்படின்றது வேற. அறிவு அப்படின்றது வேற. அறிவியல் அப்படின்றது வேற. இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து வச்சு அத பத்தியே பேசி, பேசி, பேசி கடைசியில அதையும் பண்ண முடியாம, இதையும் பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களாகவே இந்த கடகம் அப்படின்ற இயல்பு வந்து வந்துருது. நான் வந்து இந்த கோடு போடுவேன். இந்த ப்ளூ கலர் ஷர்ட் எனக்கு பிடிக்கும். ஓகே. இந்த சிம்பல்ஸ் யூஸ் பண்ணா கரெக்ட். ஓகே. இதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. "நீங்க யூஸ் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல பண்ணணும். எனக்கு எப்ப தெரியுமோ அப்ப பண்ணுவேன். அப்படின்ற மாரி வாய அடைச்சுட்டு போயிடுவாங்க. கடகம், நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பாக லைஃப்ல சக்சஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாரி சிவன் வழிபாடு அப்படின்றது கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விஷயத்த இன்கிரீஸ் படுத்துரும். எப்ப பண்ணலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை சிவன் வழிபாடு பண்றதின் மூலமா கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். பணத்த பெருக்கிறதுக்கு சிவன் வழிபாடு அப்படின்றது கடகத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. ஓகே. அத தாண்டி நான் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைட்டா ரெட் கலர். மெரூன் கலர்ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான மெரூன் கலரையும், ஒயிட் கலரையும், ஸ்கை ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ போணும். இல்ல ஏதோ ஒரு பண்ணா ஸ்கை ப்ளூ கலரா நீங்க வந்து ஒரு பிக்சர் எடுத்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த இமேஜ் அப்படின்றது உங்களோட இமேஜ கூட்டிக் குடுக்கும். கிளியர்? ஓகே. இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணுங்க. கடகத்துக்கு இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு அதெல்லாம் இல்லங்க. நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். சாப்பாடு நெறைய வாங்கி குடுக்க தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்ப விசித்திரமான செயல்பாட்டுக்குள் போவார்கள். விசித்திரம்னா எப்படின்னா, இந்த ஒரு நாள்ல சூரிய வம்சம் மாரிலாம் வளர மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய கடகராசிக்காரர்கள், சாப்பாட்டு தானம் பண்ணக்கூடிய கடகராசிகள். தானத்தின் மூலமாக மட்டுமே தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்ளக்கூடிய ராசி என்ன அப்டின்னா, அதுக்கு வந்து கடகராசி தான். இது 2மே நீங்க பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லத குடுக்கும். மகரம் அப்டின்ற இடத்துலயுமே, கும்பம் அப்டின்ற இடத்துலயுமே, தனுசு அப்டின்ற இடத்துலயுமே கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிளியர். இந்த 3 பேர்கிட்டயும், இந்த 3 ராசிக்காரர்கள்கிட்டயும், அதுவும் தாண்டி திரும்ப மேஷம் அப்டின்ற இடத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆட்களாக
கடகராசிக்காரர்கள் அப்படின்றது வரீங்க. இந்த 4 பேர்கிட்டயும் நீங்க கொஞ்சம் கவனமா, உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த 4 பேர் தான் உங்கள இயக்குவார்கள் எப்பயுமே. அது பிளஸ்ஸா இருந்தாலும் அவங்க தான் இயக்குவாங்க. மைனஸா இருந்தாலும் அவங்க தான் இயக்குவாங்க. அந்த மகரம் அப்படின்றது மூலமா கடகராசிக்காரர்களோ, அதே மாரி மிதுனம் அப்படின்ற தன்மையின் மூலமா கடகராசிக்காரர்கள் படக்கூடிய என்ன சொல்றது? பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது அவங்களுடைய வாழ்வியல் அனுபவமா இருக்கும். இந்த 2மே வந்து அவங்க மிதுனம் 12ஆம் வீடா வருது. இது 7ஆம் வீடா வருது. இந்த 2 பேருமே ரொம்ப ஒரு மாரி அவர்களுடைய வாழ்வியலில் ஏதோ ஒரு இடத்தில் சம்மந்தப்பட்டவர்களாக, இல்ல அவர்களுடைய இவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த கடகம் அப்படின்றவங்க வருவாங்க. கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி. மகரத்தோட கனெக்ட் ஆகாம அவங்க வீடு இருக்கவே இருக்காது. கண்டிப்பா கடகம் அப்படின்றது அந்த வீட்ல ஏதாவது ஒரு மகரம் அப்படின்றது இண்டிகேட் ஆகாம அவங்களுடைய பிறவியே இருக்காது. அவர்களை இயக்குபவர்களும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க மூலமா இயங்குபவர்களும் இவர்களாக தான் இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட கொஞ்சம் முறையாக, கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக இருக்கு. இல்லாட்டி இவர்கள் மூலமா தான் நீங்க பிரச்சனைய அனுபவிக்க போறீங்க. கிளியர்? இந்த மாரி ஆட்கள் உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. வேற வழியே இல்ல. பொண்டாட்டிலாம் அமைஞ்சிருச்சுன்னா, விதி வலியது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஒண்ணும் பண்ணாம இருக்க வேண்டியதுதான். அத தாண்டியும் கடகராசிக்காரர்கள் பேசும்போது, நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல நீங்க வேலையில இருக்கீங்க. எதா வேணா இருந்துட்டு போங்க. வீடா கூட இருந்துட்டு போகுது. படிக்கிற புள்ளைங்க யாரா இருங்க. உலக வரைபடம் இருக்குல்ல மேப்பு. அந்த மேப்ப வாங்கி உங்க பின்னாடி வச்சுக்கோங்க. இல்ல குளோபல் இமேஜ வாங்கி உங்க டேபிள் மேல வச்சுக்கோங்க. சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கடகம் அப்படின்னாலே உலகம். ஸோ உலகத்தோடைய இமேஜ், மேப்போட இமேஜ் இல்ல வந்து குளோப் அத வாங்கி உங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க. படிக்க மாட்டேங்கிறாங்க புள்ளைங்க. ஒண்ணும் வேணாம். அவங்க டேபிள் மேல வந்து குளோப வாங்கி வச்சுருங்க. சூப்பரா சக்சஸ் ஆகும். அத அவங்க சுத்தி, சுத்தி விட மைண்ட் சுத்தி, சுத்தி சூப்பரா படிப்புல வந்துருவாங்க. நீங்க ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பின்னாடி மேப் வரைபடம் இருக்கணும். அது இருந்தாலே அந்த இடத்துல கடகம் ஜெயிச்சுச்சுன்னு அர்த்தம். உங்கள அறியாம அது உங்களுக்குள்ள உள்ள வந்துரும். உங்கள அறியாமயே அதுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. நெறைய கடகராசிக்காரங்க ஃபாரின் டிராவல் பண்றவங்களா இருக்காங்க. நெறைய கடகராசிக்காரங்க தொலைதூர பயணங்கள் செய்பவர்களா இருக்காங்க. நெறைய கடகராசிக்காரங்க டிராவல் அப்படின்றதுல வந்து இண்டிகேட் பண்ணாங்க. அதுல பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மாரியான விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ். ரொம்ப சீக்ரெட் என்னன்னா, உலக வரைபடத்தை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்துமே சக்சஸ் ஆக தான் நடக்க போகுது. வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நெறைய சுவாரஸ்யமான தகவல், கடகராசிக்காரர்கள் எதை பயன்படுத்தலாம்? உங்களுடைய இந்த இடத்துல இந்த பிளானட் இருந்தா என்ன மாரியான வேலை உங்களுக்கு குடுக்கும்? எந்த நாள்ல எந்த வேலைய செய்யலாம்? அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444